சமூக வலைதளத்திலே மட்டும் அவர் தன்னுடைய சாதனையை கனஜோராக கம்பு சுற்றி கொண்டு இருக்கிறார், வாயிலே வடை சுட்டு கொண்டு இருப்பார். சரி, எந்த நாட்டிலிருந்து எந்த நிறுவனம் எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ற எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கேட்டால், வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை தாளை எடுத்து காமிக்கிறார். அது புத்திசாலி தான் அன்பு சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்கள். ஆகவே வெள்ளை அறிக்கையை வெளியிடச் சொன்னார்களே, அவர்கள் மீது தனி நபர் தாக்குதலை தொடர்ந்து வைப்பதுதான் அமைச்சருடைய சமீபத்திய பிரதான கடமையாக அவர் வைத்திருக்கிறார். ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு, ஆனால் திமுக அரசின் புழுகு அரை நாளிலே பாக்ஸான் நிறுவனம் இங்கே புட்டு அம்பலப்படுத்தி இருக்கிறது.